ஹாய் ஃப்ரெண்ட், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இன்னொரு வீடியோல ஒரு குட்டி பிரமுவா பார்க்கலாம் வாங்க. சேது கிட்ட குழந்தைய ஒப்படைச்சிடுறாங்க. பாட்டியை ஒப்படைச்சிட்டு இங்க பாருடா, இனி சேது நீ என்ன முடிவெடுக்க போறேன்றாங்க. உனக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருக்குன்றாங்க. இந்த குழந்தைய நீ பார்த்து வளர்க்க போறியா சொல்லுடா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே வந்து என்ன இது சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த சம்மதமும் இல்லைன்னு சொல்லி எல்லாமே முடிஞ்சாச்சு. இப்ப வந்து என்னடனா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவப்பட்டு ஈஸ்வரி கத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் சேது இந்த குழந்தையெல்லாம் வளர்க்க மாட்டான்றாங்க. ஏன்னா சேது வந்து குழந்தைய ஏன் வளர்க்கணும், ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இனி அவங்க குடும்பம் குட்டின்னு அப்படிதான் இருப்பாங்க. தமிழ்ச்செல்வி அத்து விட்டாச்சு, இனி அவனுக்கு இது குழந்தைக்கு என்ன சம்மந்தம்ன்றாங்க. ஏய் ஈஸ்வரி, கொஞ்சமாச்சும் உனக்கு புத்தி இருக்கான்றாங்க. என்ன இருந்தாலுமே இது சேதுடைய ரத்தம், சேதுடைய குழந்தை இதுன்றாங்க. நீ எதுவும் பேசாத, வாய மூடிட்டு இருன்றாங்க. இதை பேச வேண்டியதெல்லாம் சேதுதான். சேது, உன்னுடைய முடிவு என்ன, நீ என்ன சொல்ல விரும்புற சொல்லுடா அப்படின்றாங்க. சேது ஷாக்காய் நிக்கிறாங்க. ராஜாங்கமும் தேவலாம் பேசவும், ராஜாங்கம் நீ இந்த மாதிரி பண்ணுவ, நீ இந்த மாதிரி பேசுவேன்னு நினைக்கலையா, நீ இந்த அளவுக்கு மோசமா மாறுவியான்னு நினைக்கல, நீ என் வயத்துலயே பெத்தன்ற மாதிரி எல்லாம் அப்பதான் நிறைய விஷயங்கள் பேசவும் ராஜாங்க எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. இனி சேது என்ன முடிவு எடுக்க போறாங்க, அந்த குழந்தைய இனி சேது வளர்க்க போறாங்களான்றத அடுத்து வரக்கூடிய பிரேமோல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.